கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தை சேர்ந்தவங்க தான் பாடகி சித்ரா. இவங்க 1988 சங்கர் அப்படிங்கிறவங்கள திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுக்கு 2002 ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சு. அந்த குழந்தைக்கு நந்தனா அப்படின்னு சொல்லிட்டு பெயர் வச்சிருந்தாங்க. இந்த நிலையில கடந்த 2011 சித்ரா தன்னோட மகள் கூட துபாய் போயிருந்தாங்க. அப்போ அந்த 9 வயது குழந்தை நந்தனா நீச்சல் குளத்துல விழுந்து இறந்து போயிட்டாங்க. நீண்ட காலம் கழிச்சு, அதாவது கிட்டத்தட்ட 14 வருஷங்கள் கழிச்சு பிறந்த குழந்தையோட இறப்பை சித்ராவால தாங்கிக்க முடியாம நிலக்குலைஞ்சு போயிட்டாங்க. இதையடுத்து அவங்களோட திரையுலக நண்பர்கள் கொஞ்சம் கொஞ்சமா அவங்கள தேத்தி வந்துகிட்டு இருக்காங்க. ஆனாலும் இழப்பு தானே. ஒவ்வொரு வருஷமும் குழந்தையோட பிறந்தநாள் அப்பவும் இறந்த நாள் அப்பவும் சித்ராமா ரொம்பவே உருக்கமா ஒரு போஸ்ட் போடுவாங்க. அந்த வகையில் இன்னைக்கு நந்தனாவோட நினைவு தினம் அனுசரிக்கப்படுது. அவங்களோட நினைவால வாடுற சித்ராமா தன்னோட ஃபேஸ்புக்கில் ரொம்பவே எமோஷனலாக ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. அதில் சித்ராமா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, என்னால் உன்னைய தொட முடியாது, நீ சொல்கிறத கேட்க முடியாது, என்னால் உன்னை பார்க்க முடியாது, ஆனால் நீ எப்பவும் என் கூட இருக்கிறத என்னால் உணர முடியுது. ஏன்னா நீ என்னோட இதயத்தில் இருக்கிற என் அன்பே. ஒரு நாள் திரும்பவும் நாம் சந்திப்போம். உன்னை இழந்த வழியை சொல்லவே முடியாது. வானத்தில் பிரகாசிக்கிற மிகப்பெரிய நட்சத்திரம் நீயாத்தான் இருப்ப அப்படிங்கிறது எனக்கு தெரியும். நீ விண்ணுலகத்தில் நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருப்ப அப்படின்னு நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சித்ராமா அந்த போஸ்ட்ல ரொம்பவே எமோஷனலாக பேசியிருக்காங்க. இந்த பதிவை பார்த்த பலரும் சித்ராமாவுக்கு ஆறுதல் சொல்லி வந்துகிட்டு இருக்காங்க. அடுத்த ஜென்மத்தில் நந்தனா உங்களுக்கு மகளா பிறப்பாங்க, கவலைப்படாதீங்க சகோதரி அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்லி வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் சின்ன குயில் இசை குயில் அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்களால் அழைக்கப்படுறவங்க தான் பாடகி சித்ரா. கடந்த 40 வருஷங்களுக்கு மேலே திரைத்துறையில் பின்னணி பாடகியை பாடி வந்துட்டு இருக்காங்க. இவங்க தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஒரியா, இந்தி, அசாமி, வங்காளம் உள்ளிட்ட பல மொழிகளில் ஆயிரக்கணக்கான பாடல்கள் பாடியிருக்காங்க. இவங்க 6 முறை தேசிய விருதுகளையும் 6 முறை தென்னிந்திய ஃபிலிம்ஃபேர் விருதுகளையும் வாங்கியிருக்காங்க. இந்தியாவோட மிக உயரிய பத்ம விபூஷன் விருதையும் இவங்க வாங்கியிருக்காங்க. தொடர்ந்து சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியில் நடுவராக பங்கேற்றிருக்காங்க. அனைத்து குழந்தைகளுக்கும் அம்மாவா இருந்து குழந்தைகளோட குழந்தையா மாறி அவங்கள வழிநடத்தி வந்துட்டு இருக்காங்க சித்ராமா.